வணக்கம். 3டி மாடல ஜெனரேட் பண்ண ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய ஓப்பன் சோர்ஸ் டூலே இருக்கு. நீங்க ரூ. 1 கூட செலவு பண்ணாம உங்களால 3டி மாடல் ஜெனரேட் பண்ண முடியும். இப்பயும் நம்ம 3டி மாடல் கேம் டெவலப்மென்ட்காக கத்துக்கணுமா? இல்ல இந்த மாரி டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிறது பெட்டரான ஆப்ஷனா? இப்ப இருக்க கரண்ட் கேம் டெவலப்பர்ஸ்க்கு தேவையான விஷயம் எது? டூல்ஸ பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டி கேம் டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு தேவையான 3டி மாடல எப்படி அவங்களால அக்வயர் பண்ண முடியுதுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேனுவலா நம்மளே மாடல் பண்றது, ஸ்கல்ப் பண்றது. இது உங்களுக்கு தெரியும். பிளெண்டர் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல். ஸோ ஃப்ரீயாக உங்களோட மாடலை ஸ்கல்ப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை டெக்ஸ்சர் கொடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான கேம் இன்ஜினை. ஸோ இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் அசெட்ஸ் பேக், யூனிட்டி அசெட் ஸ்டோர், ஃபேப் இந்த மாதிரி இடத்துல ஃப்ரீ அசெட்ஸ் இருக்கும், இல்லை பெய்ட் அசெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பை பண்ணியோ இல்லை ஃப்ரீ அசெட்ஸை இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் ஃபோட்டோ ஜாமெட்ரி. இது நம்ம ஊரில் அவ்வளோவா பண்ணுறதில்ல. பட் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம். நம்ம ஊரில் ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் இருக்குது. அதில் இருக்க ஸ்கல்ப்சர்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதை 3டி மாடலாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மார்க்கெட்டும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு வேளை கல்ச்சர் ரிச்சான கேம் செய்யணுன்னா கோயிலுக்கான 3டி மாடல் செய்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். இது நம்ம ஊரில் அவ்வளோவா பண்ணுறதில்ல. பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு இதுக்கப்புறம் யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரொசீஜரல் அண்ட் மாடலர் கிட். இது பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம அசெட் ஸ்டோர், ஃபேப் ஸ்டோர்ஸில் தான் ஒரு செட் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். இப்போ ஸ்பேஸ் ஷிப் செய்கிறோன்னா ஸ்பேஸ் ஷிப்க்கு தேவையான பார்ட்ஸ் மட்டும் தனித்தனியாக இருக்கும். அந்த பார்ட்ஸை நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி புது ஸ்பேஸ் ஷிப் செய்கிற மாதிரி தான். இதுக்கான கிளியரான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்டார் வார்ஸில் இருக்க ஷிப்பெல்லாம் அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இருக்க ஹெலிகாப்டர் அண்ட் பிளெயின் மாடலெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அவங்க ஸ்டார் வார்ஸ் ஷிப் செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆல்ரெடி இருக்கிறத உங்களுக்கு தேவையான வகையில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது. நீங்கள் அசெட்டாக வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட கலர் பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்வீக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான 3டி மாடலை ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி தான் நீங்கள் அக்வயர் பண்ண முடியும். இப்போ அதோட கதை வேறு. ஏன்னா ஏஐ 3டி மாடல் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப நாளாக ஏஐ 3டி மாடல்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ 3டி மாடலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷனை பற்றி பார்ப்போம். முன்ன ஏஐ இமேஜ் ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. ரொம்ப ஆர்டிஃபெக்ட் இருக்கும். இப்போ அது ரொம்ப மாறி அது ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இது இயர்லி ஸ்டேஜஸாக இருக்குது இந்த ஏஐ 3டி மாடல். மெயினாக ஏஐ 3டி மாடலோட பிரச்சனையே பாலிகான் டென்சிட்டியும் அதுக்கப்புறம் டாப்பாலஜியும் தான். இப்போ நீங்கள் இதை பற்றி கற்றுக்கணுமான்னு கேட்டால் ஆக்சுவலாக நீங்கள் கற்றுக்கணும். பட் அதை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் வேணாம். என்னென்ன நியூ டூல்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதை ஜஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 3டி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேம் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். 2 யூடியூபர் கொலாப் பண்ணி இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஏஐ வச்சு ஃப்ரீயாக ஒரு 3டி மாடலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி $100க்கு மேலே செலவு பண்ணி ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐயில் 3டி மாடல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது 2தோட கம்பேர் பண்ணோன்னா இவங்க $100க்கு மேலே செலவு பண்ண அந்த 3டி மாடல் சுமாராக இருக்குது. இவங்க செலவே பண்ணாமல் க்ரியேட் பண்ண அந்த 3டி மாடல் அதை விட சுமாராக இருக்குது. இப்போதைக்கு ஏஐ 3டி மாடல் எதுவுமே நம்மளால் அப்படியே ஜின்குள்ளே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யோசிக்கலாம், ஏஐ 3டி மாடலோட பாலிகான் டென்சிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் அன்ரியல் இன்ஜினில் போயிட்டு நானைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்னு யோசிச்சிங்கன்னா ஸோ இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் நானைட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் மிக பெருசாக இருக்கும். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் வரதுனால இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஏஐ 3டி மாடல்ஸே டாப்பாலஜியை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 3டி ஆர்டிஸ்ட் டாப்பாலஜியை க்ளீன் பண்ணுறதை விட இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக 3டி மாடல் தெரியாது, கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் பேசிக் கற்றுக்கோங்க. இல்லைனா ஒரு 3டி ஆர்டிஸ்ட்டோட சேர்ந்து நீங்கள் கேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கேம் டெவலப்மெண்ட்டில் பாதி தான் இந்த ப்ரோக்ராமிங் சைடு அதெல்லாம் வரும். மிச்சம் எல்லாமே ஆர்ட் ஃபார்ம் தான். நீங்கள் 3டி கேம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3டி ஆர்டிஸ்ட் கன்ஃபார்மாக தேவைப்படுவாங்க இப்போ வரைக்கும். பட் உங்களையும் இந்த டூல்ஸை பற்றி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. நம்மளால் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன விஷயம்னா இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான VRAM தேவை, பெஸ்ட்டான GPU இருக்கணும். இவங்க யூஸ் பண்ணுறது நார்மலாக கேமிங் GPUஸும் இல்லை. ஒரு சில டூல்ஸ்லாம் என்ன எதிர்பார்க்குதுன்னா 24 GB ஆஃப் VRAM யூஸ் பண்ணுது. ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணுற கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோட விலை கேமிங் கிராஃபிக் கார்டை விட ரொம்ப ஜாஸ்தி. இப்போதைக்கு அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்குனா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சரோ இல்லை ஒரு 3டி ஆர்டிஸ்ட்டோட கொலாபரேட் பண்ணி உங்கள் கேமை பண்ணுங்கள். இந்த காலத்தில் பிசி பில்ட் அதுக்கப்புறம் ரேம் ப்ரைஸ்லாம் ஓவராக ஜாஸ்தியானதே இந்த ஏஐயால் தான். இந்த மாதிரி ஏஐ 3டி மாடல்லாம் நீங்கள் ஓப்பன் சோர்ஸாக வீட்லேயே ஜென்ரேட் பண்ணோன்னா உங்களுக்கு அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸ் உள்ள பிசி தேவைப்படும். அதனால் இந்த டைமில் நீங்கள் பிசி பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஜாஸ்தியான அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது ஒர்க் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஓகே நான் இதிலேயே ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த 3டி மாடல் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டக்குன்னு பண்ணிட முடியும். அவ்வளோ பெரிய சிஸ்டம் ஸ்பெக் வச்சுருந்தீங்கன்னா
பட் அது க்ளீன் அப் பண்ணி தான் நீங்கள் வந்து யாருக்குன்னா செல்லே பண்ண முடியும். இதை க்ளீன் பண்ணுற டைமுக்கு நீங்கள் ப்ரோ ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்தே அதை ரெடி பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு சின்ன டைமாக இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறத விட. ஸோ இப்போதைக்கு வந்து ஏஐ 3D மாடல் ஒரு மெஸ்ஸாக தான் இருக்குது. பட் இது ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டூல்ஸை பற்றி கற்று வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் யாரெல்லாம் வந்து ஏஐ 3D மாடல் டூல்ஸை யூஸ் பண்ணி அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறவங்களோட வீடியோஸை வந்து லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபைனலாக விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணால் பேசிக்காக பிளெண்டரில் வந்து எப்படி மாடல் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி டெக்ஸ்சர் கொடுக்குறதுலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேறு யாருனா 3D ஆர்டிஸ்ட்டோட கொலாப் பண்ணுறீங்கன்னா கூட அந்த மாடலை வந்து உங்களோட கேம் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கில் யூஸ் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். நன்றி.